பவி நீ இங்கே தான் இருக்கியா? உன்னை காணும் நான் இங்கே பூரா தேடிட்டே வரேன். என்ன பவி, பேசுறத கூட காது கொடுத்து கேட்காம அப்படியே ஆழ்ந்த யோசனையில் இருக்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கியா? உங்களை பற்றியா? உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு நான் யார்? உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. நான் என்ன உங்களை பற்றி யோசிக்க போகிறேன்? என்னை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்கமே, என்ன பண்ண போகிறோம், லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம், அடுத்த கட்டம் என்ன, அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. என்ன பவி இப்படி பேசுகிற? நான் ஆசையாக வந்து பேசுகிறேன், நீ எப்படி மூட் அவுட் பண்ணுற மாதிரியே பேசுறிய? என்ன பவி, நடந்ததெல்லாம் மறந்துடு. அவெல்லாம் ஒரு ஆள்னு அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை விட்டு அவாய்ட் பண்ணுற. என்ன பிரவீன் பண்ண சொல்கிறீங்க? எல்லாம் உண்மையாக தானே இருக்குது. அவள் சொல்கிறது உண்மையாக தானே இருக்குது. என் வாழ்க்கை தான் எதுக்குதான் இப்படி இருக்கும், எல்லாரையும் நம்புகிறேன். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி கஷ்டமாக வருது, எனக்கு அதையும் புரியவே மாட்டேங்குது. ஜோ ஆரம்பிச்சுட்டாடா, இவளுக்கு இதே ரோதனையாக போச்சு. என்கிட்ட பேசுறது அவ்வளோ கடுப்பாக இருக்கா? என் ஃபீலிங்கு உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. இவ ஒருத்தி நான் என்ன சொல்ல வரோம்னே புரிஞ்சுக்காம இவ இஷ்டத்துக்கு தான் பேசுவா. நான் நினச்சதே சரிங்கிற மாதிரி பேசுகிறேன். இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சரி பிரவீன், சொல்லுங்க. என்ன எதுக்கு தேடிக்கிட்டு இருந்தீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால இந்த பக்கம் வந்து பிரீத்திட்ட கூட சொல்லலையே. யார் சொன்னது நான் இங்கே இருக்கேன்னு? யாரோ சொன்னாங்க. அது உனக்கு தேவையா? எதுக்கு இங்கே வந்து நிற்கிற? இப்போ என்னாச்சுன்னு இப்படி நிற்கிற மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு? இல்லையே, அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே. யார் முஞ்சத்துக்கு முருகன்? நானா இல்லை நீங்களா? போய் கண்ணாடியில் பாங்க, யாருன்னு தெரியும். நான் சும்மா ஒரு மாதிரி இருக்கேன், நீங்கிட்டு வந்தேன். சரி சொல்லுங்க, எதுக்கு என்னை தேடிக்கிட்டு இருக்கியா? எனக்கா என்ன வச்சிருக்கிய? எதுவும் புதையல் இதையில் வச்சிருக்கீங்களா? என்னை தேடிக்கிட்டே திருப்பிய? புதையல் கொண்டு வர அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்லைம்மா. நான் என்ன ராசா விட்டு கண்ணுக்குட்டியா புதையல் இதையெல்லாம் கொண்டு வரதுக்கு? என்னால் முடிஞ்சதை வாங்கி தர முடியும். அதையும் நீ வாங்கிக்கிறியோ இல்லையோ? அப்படியா? அப்படி என்ன எனக்காக கொண்டு வந்திருக்கீங்க? சாரி பவி, எனக்கு சாரி கட்டினா பிடிக்கும்னு சொன்னல, நானே பார்த்து ஆசையாக வாங்கிட்டு வந்தேன். இந்த கலர் சூப்பராக இருந்துச்சு. நீ கட்டினீன்னா வச்சுக்கவே சூப்பராக இருக்கும். உனக்காக பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இந்தா வாங்கிக்க. இல்லை பிரவீன், எனக்கு வேணாம். என்ன பவி, முன்னாடி நீ தானே கேட்ட வாங்கி தாங்க நான் கட்டுறேன் அப்படின்னு. இப்போ வாங்கி கொடுத்தா வேணாங்கிற. எதுக்கு பவி இப்படி பேசுகிற? அது ஏதோ சும்மா விளையாட்டுத்தனமாக சொன்னேன். நீங்கள் சீரியஸாக வாங்கிட்டு வருவீன்னு எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தால் நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். அதெல்லாம் தெரியாது பவி, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நீ வாங்கிக்க. நான் இப்போ வாங்கிட்டு வந்தது என்ன பண்ண முடியும்? திருப்பி கொண்டு கொடுக்க முடியுமா? வாங்கிப்பாங்களா? எதுக்கு நீங்கள் கொண்டு திருப்பி கொடுக்க போறீங்க? பைசுக்கு கொடுங்க, அவங்க கட்டிப்பாங்கல்ல. அவங்க தானே எப்போவுமே உங்கள் வருங்கால மனைவி. அவங்களுக்கு கொடுங்க. ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த புடவைஞ்சில் இனிமேல் புடவை கட்டினா அழகாக இருக்கும். இங்கே பாரு பவி, சும்மா அவளை என்னோட சேர்த்து வச்சு பேசாத. ஏதோ சின்ன வயசில் இது பண்ணதுக்கு நீ வேணும்னு இது பண்ணுறியா? அதான் மாறி வந்துட்டாங்க, திருந்துட்டோம்னு சொல்கிறாங்களா. அப்புறம் ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வருது? நானாக ஒன்று உங்களை நினச்சிக்கிட்டலாம் இல்லை. என் மனசுல எல்லாம் நீங்கள் இல்லை. சும்மா பின்னாடியே சுற்றிக்கிட்டு உங்கள் நேரத்தை வீணாக்கிட்டு என் நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த சாரியை மட்டும் வாங்கிக்கலன்னு வச்சுக்கவே, நான் மாடியில் ஏறி போய் கீழே இருந்து குதிச்சிடுவேன் பார்த்துக்க. பூஜாண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். குதிச்சிடுவாலும் உடனே நாங்கள் வாங்கிட்டுருவோமா? இது வேறு ஆள்கிட்ட போய் காட்டுங்க. நான் ஒன்றும் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். பவி உண்மையதான் சொல்றியா? நான் நிஜமாவே மேலேருந்து குதிச்சிடுவேன் பார்த்துக்க. அப்புறம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், நம்ம வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு. இல்லைங்க, அந்த அளவுக்குலாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். அப்படிலாம் எதுவும் நடக்காது. சும்மா என்னை பயமுத்துறதுக்காக எல்லாத்தையும் சொல்லாதீங்க. உங்களால் முடிஞ்சால் போய் குதிங்க. சரி பவி, அப்படி நான் குதிச்சிட்டேன்னு வச்சுக்க, நீ வாங்கிக்குவியா? என்னோட லவ் உன் மேலே வச்சிருக்க லவ் உண்மையான லவ்னு புரிஞ்சுப்பியா? சரிங்க, நீங்கள் குதிங்க, நான் இதை வாங்கிக்கிறேன். நீங்கள் என் மேலே வச்சிருக்கலாம் உண்மையான லவ் தான், ஐஸ் மேலெல்லாம் இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். போய் குதிங்க பார்ப்போம். பவி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்காத, சீரியஸாகவே குதிச்சிடுவேன். முதல்ல போய் குதிப்பா, குதிச்சுட்டு பேசுப்பா. சும்மா அந்த வாயால் வர சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதப்பா. சரி, நான் குதிச்சு எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா வச்சுக்கவே, அப்போ நீ ஃபீல் பண்ணுவேடி. அப்போ வச்சுக்கிறேன் உன்னைய. சரி பார்க்கலாம், போய் குதிங்க. போயிட்டானே, நிஜமாவே ஒரு வேளை குதிச்சிருவானோ? அப்போதான் குதிக்க மாட்டேன். நம்ம கண்டி குதிக்கிற அளவுக்கு அவன் என்ன லூஸா? நம்மலாம் யாரையும் நம்பக்கூடாது. வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். இருந்தாலும் நம்ம அதிலேயே போய் இதே மாட்டிக்கிறோம். இது எப்படிதான் மாற்றுறதுனே தெரியல. இவனாவது நம்ம கண்டி குதிக்கிறதாவது. அடியே, உன்னை காணும் தேடிட்டு வந்து இங்கே சாவகாசமாக நிற்கிறியா? தனியாக நிற்கிறியா? என்ன பண்ணுற? இல்லாடி சும்மா தாண்டி நின்று நீனே என்னை தேடி வந்துட்டியா? நானே வருவோம் பார்த்தேன். உங்கள் பெரிய மகாராணி உங்களை தேடி வேறு ஒரு ஆள் வந்துக்கிட்டே இருக்கான். வாவி என்கிட்ட எப்போ பார்த்தாலும் மூலையில் போய் மூஞ்சி தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்கேன். அம்மா, எங்கள் அண்ணன் இந்த பக்கம் வந்தானா? உன்னை கேட்டுகிட்டே தெரிஞ்சா எங்கன்னு தெரியல. யார் உங்கள் அண்ணனா? உங்கள் அண்ணன் மாடியிலேருந்து குதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். என்னடி சொல்கிற? மாடியில் வந்து குதிக்க போகிறேன் நானா? அதை இவ்வளோ கேஷுவலாக சொல்கிறேன். என்ன விளையாண்டுட்டு இருக்கியா? என்ன நடந்துச்சு? இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பதட்டமாகிற? சும்மா சீரியஸாக இது பண்ணிக்கிட்டு விளையாட்டுக்கு சொன்னதுக்கெல்லாம் உங்கள் அண்ணன் ஒரு சாரி வாங்கிட்டு வந்தா. நான் முதல்ல கேட்டல, அதனால் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால நான் மாடியிலேருந்து குதிக்க போகிறேன். குதிச்சா வாங்கிப்பியா? எல்லாம் உண்மைன்னு ஒத்துப்பியா அப்படின்னு சொன்னாங்க. சரி குதிங்கன்னு சொல்லிட்டேன், போயிட்டாங்க. அப்போல்லாம் யார் லூசு தானமாக யாரும் யாருக்காகலாம் குதிக்க மாட்டாங்க. நீ சும்மா போட்டு இது பண்ணிக்காத, வா போகலாம். பவி, உனக்கு அவனை பற்றி தெரியாது பவி. அவன் எது சொன்னாலும் அப்படியே செய்வேன். நீ விளையாட்டு தானே நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்ன விளையாட்டு காரியமா? யாராக இருந்தாலும் எவ்வளோ
பிடிவாதமாக இருந்தாலும் இந்த விஷயத்துலலாம் தன்னோட உயிரை போகிற அளவுக்கு யாருக்காகவும் போக மாட்டாங்க. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்க பிரீத்தி. வா போகலாம், என்னை தான் தேடி வந்தே வா. லூஸ் மாதிரி பேசுறது பவி, சும்மா புரிஞ்சுக்காம என்ன லூஸா நீ எதுக்கெடுத்தாலும் இது பண்ணிக்கிட்டு என்னமோ ஐஸ் வந்துட்டானா அவெல்லாம் ஒரு ஆள்னு அவளுக்கு பயந்துக்கிட்டு நீ ஒதுங்கிட்டே போகிறேன். பிரீத்தி இதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை. சரி தாயி, உன்னை என்னால் இப்போதைக்கு பேச முடியாது, பேசினாலும் உன்னை பேசி ஜெயிக்க முடியாது, நான் போகிறேன். எங்கள் அண்ணன் புரியாதக்காரன் என்ன பண்ணுறானோ தெரியல, எனக்கு பக்குன்னு இருக்கு. நீ எவ்வளோ கேஷுவலாக வச்சுக்க. சப்போஸ் அவன் குதிச்சு அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்க, அப்போ மட்டும் வந்தீன்னு வச்சுக்கவே நானே உன்னை அடிச்சு துரத்துருவேன் பார்த்துக்க. எதுக்கிட்டே இப்படி இருக்கியோ, நீ நினச்சதே சட்டம்னு இருக்கு. இதை எப்போதே மாற்றி எப்படி இந்த கேரக்டர் மாற்ற அப்போதே நீ சரிப்பட்டு வருவேன். மற்றவங்களையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி எப்போ பார்த்தாலும் நீ பேசுறதும் கரெக்டு, உன் பக்கத்தையும் நியாயம் இருக்கும் அப்படின்னு இது ஒன்றாது. அவன் பக்கமும் இருந்து யோசிச்சு பார்த்ததே தெரியும். அவன் பக்கம் நியாயம் சும்மா பழசை பற்றியே போட்டு குழவிக்கிட்டு இருந்தா அவன் என்னதான் பண்ணுவேன்? அவனும் மனசு தானே, அவனுக்கு மனசு இருக்கா இல்லையா? எவ்வளோதான் தாங்கிட்டே இருப்பேன் அவனை. யார் நல்லவங்க கிட்டவங்க கூட தெரியாமல் இருக்க, நல்லா சிரிச்சு சிரித்து பேசுகிறவங்களும் அவனுக்கு நல்லவங்களா போயிடுறாங்க. உண்மையாக இருக்கப்புறம் உனக்கு கெட்டவங்களா போயிடுவாங்க. அப்படி தானே போய் உன்னை பேசவே பிடிக்கலாங்க. அண்ணனுக்கு என்ன ஆச்சோ தெரியல, நான் போகிறேன், நீ இப்படி இரு, நான் பின்னால் மட்டும் வந்தேன்னு வச்சுக்கவே அப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். இவன் அண்ணனுக்கு மேலே எப்படி குதிச்சுக்கிட்டு போகிறான்? எல்லாரும் ஒரே சீரியஸாகவே எடுத்துக்கிறாங்கப்பா. நம்மதே இப்படி இருக்கோம்னா நமக்கு மேலே இருக்காங்க எல்லாரும். நம்ம பிரச்சனையும் நமக்கு தாங்களே, இவங்க வேறு கூட ஒரு பிரச்சனை கொண்டு அப்படி இல்லாமல் குதிக்க போகிறேன். இவ ஒருத்தி குதிச்சிடுவானா? போங்கடா அங்கிட்டு. வாங்க தம்பி. என்ன தம்பி, அப்பா எதுவும் சொல்லி விட்டாரா? இல்லைத்த, அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த. சும்மாதான் வந்து போன பார்த்துட்டு போகலான்னு வந்து இன்னைக்கு பார்க்கவே இல்லையா? எங்கே போன ஆளையே காணோம், வெளியில் எதுவும் போயிட்டாளா? போன இப்போதைக்கு எங்கள் வீட்டில் இருக்க போகிறா. அவள் ஆஃபீஸ் போயிட்டாலே, இனி சாயங்காலம் தான் வருவா. இப்போ பார்க்க வந்திருக்கிலே, சும்மா தானே. அவள் ஆஃபீஸ் போயிட்டால, ஃபோன் பண்ணி பார்த்துருக்கலாம்ல. இல்லையத்த, நான் காலையிலேருந்து அவள் ஆஃபீஸ் முன்னாடி இருக்குள்ள கடை, அங்கே தான் உட்காந்துருந்தேன். வருவான்னு பார்த்தேன், வரலையே. அதனால தான் வீட்டுக்கு வந்தேன். ஒருவேளை உடம்பு சரியில்லை, வேலைக்கு எதுவும் போகலையா என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். நீங்கள் போயிட்டாங்கிறியா? நான் இன்றைக்கி பார்க்கவே இல்லையே காலையிலேருந்து. இல்லைப்பா, அவள் காலையில் நீ கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டா. ஏதோ வேலை அதிகமாக இருக்கும், அதனால போயிட்டா. நீங்கள் பார்த்துருக்க மாட்டியே. அவள் ஆஃபீஸ் தான் போயிட்டா. சாயங்காலம் வந்தோன்னு வந்து பாருங்கள். அப்படியாத்த? நானும் காலையிலேருந்து தான் உட்காந்தேன், பார்க்கவே இல்லை. கேண்டீன் பக்கமாச்சும் வந்தாலும் தெரியும். இன்னைக்கு அவளை பார்க்கவே இல்லையே. ஒருவேளை வேலை அதிகமாக இருக்குமோ, அதனால இது பண்ணிட்டாலோ. சரி, நான் பார்த்துக்கிறத. சரி வாப்பா, சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லை தானே, வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு எனக்கு சாப்பாடு வேணாம். போனவன் பார்க்கலையே, அதையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். மற்றபடி வேணும் இல்லை, நீங்கள் பாருங்கள். சரிப்பா, நான் வந்தோன்னு ஃபோன் பண்ண சொல்கிறேன். இப்போ ஃபோன் பண்ணாலும் அவள் எடுக்க மாட்டா. சாயங்காலம் வந்ததும் ஃபோன் பண்ண சொல்கிறேன். இல்லைன்னா நீங்களே வந்து பார்த்துட்டு போங்க. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் வேலை இருந்தால் போய் பாருங்கள். சரிப்பா, வீட்டுக்கு போகிறதுனா போய், இல்லைன்னா உட்காந்து அந்த டிவியை பாரு, இல்லைன்னா படுக்கிறேன்னா படு, ஏதாச்சும் பண்ணு. காலையிலேருந்து இன்றைக்கி நம்ம சீக்கிரமே தான் போயிட்டோம். பசங்களோட தான் உட்காந்துருந்தோம். போனால் போய் நம்ம பார்க்கவே இல்லையே. ஆஃபீஸ் போனாலும் போகலையா? போகாமல் அப்படி எங்கேயும் போகிறா? நம்மள்ட்ட தெரியாமல் எங்கேயும் போக முடியாது. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாளே. புதுசாக எதுவும் திட்டுத்தனம் பண்ணுறாளோ? அவள் கேரக்டர் கொஞ்சம் மாறுற மாதிரி தான் இருக்குது. சரி, இன்றைக்கி வரட்டும். சாயங்காலம் வருவாள்ல, அப்போதைக்கு கேட்டால் தெரிஞ்சிடும். இப்போதைக்கு அத்தைக்கிட்ட சொல்லக்கூடாது. அவள் இன்றைக்கி போவே இல்லைன்னு சொன்னால் அப்புறம் தான் அவ்வளோதான். அவளை வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதோடு நமக்கு செலவுக்கும் காசு தர மாட்டாள். என்னென்னு விசாரிப்போம். விசாரித்தாதான் தெரியும். வரட்டும். இல்லை, நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சீக்கிரமே போயிட்டாளா? எதுவும் தெரியாமல் விசாரிக்கக்கூடாது. அப்படி விசாரித்தா செலவுக்கு கூட காசு தர மாட்டாளே. அப்பாவும் தர மாட்டார். நம்ம பொழப்பு திண்டாட்டமாக போயிடும். சரி, பார்த்துக்கலாம். நம்மளை விட்டுட்டு எங்கே போகிறா? போனால் பிள்ளைகளோடு எங்கேயாச்சும் வெளியில் போவாள். போனால் போய்க்கட்டும். நான் கொஞ்ச நாள் தானே, 4-5 மாதம் தானே. அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். நம்ம பார்த்துக்கலாம். நல்ல வேளை இந்த கிழவி இல்லை. இந்த கிழவி மட்டும் நம்மளை பார்த்துச்சு எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கும். இந்த கிழவியை முதல்ல ஒழிச்சுக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கிழவியை இந்த வீட்டை விட்டு இந்த ஒருத்தர் அப்புறம் எங்கே போக மாட்டேன். எங்கேயாச்சும் காப்பகத்தில் கொண்டு விட்டால் கூட தேவையில்லை. அது வாட்டுக்கு திட்டியும் கற்றுக்கிட்டே. என்னடா என்னை பற்றி எதை பேசின மாதிரி இருந்துச்சு? இந்த கிழவியை பற்றி என்னடா பேசினேன்? நீங்கள் மட்டும் அப்படியே குமரனாக இருக்கப்படியே நாங்கள் தான் கிழவி ஆகிட்டோம். அதனால் எங்கள் கிழவிங்கிறீங்களோ? நீ கிழவனாக ஆக போகிறேன். அதெல்லாம் நான் கிழவன் ஆகும்போது பார்த்துக்கிறேன். நீ இப்போ கிளவி ஆகிட்டிலே. இப்போ நான் கொப்பரனா இருக்கனால அதனால உன்னை கிளவின்னு தான் கூப்பிடுவேன். என்னடா ஆளையே காணுமே அப்படின்னு பார்த்து வந்துட்ட. மூக்கு வேத்துருமே. நான் வந்தாலும் என்னை திட்டலைன்னா உனக்கு உறக்கமே வராது. அதானே அங்கே இருக்காமல் இங்கே ஓடியாந்துட்டேன். ஆமாம், உன்கிட்ட மனசை இருக்க முடியுமாடா? அங்கே இருக்கிறதுக்கு நான் இங்கேயே இருந்துருவேன்டா. இருக்கிழவி, கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை எங்கேயும் விட்டு விரட்டிடுவேன். அப்புறம் நீ எங்கே போவேன்? மக வீட்டிலையும் இருக்க முடியாது, மையன் வீட்டிலையும் இருக்க முடியாது. இன்னும் கல்யாணம் ஒன்றும் நடக்கல தம்பி. கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பேசு. என் பேத்தியை கட்டிக்கிட்டு அவளை குடும்பப்படுத்தலான்னு பார்க்குறியா? நான் விட மாட்டேன். ஏதாச்சும் பண்ணியாச்சும் உன்னை கல்யாணம் பண்ணி பார்த்தா நான் செத்தாச்சும் நிப்பாட்டுறேன்டா. பாரு, நீ செத்தா கல்யாணம் நின்றுமா? அப்படியே நிப்பாட்டினாலும் 3 நாள் கழிச்சு நான் தாலி கட்டிடுவேன். பார்க்குறேன்டா. என் உசுறு இருக்க வரைக்கும் இதை நடக்க விட மாட்டேன்டா. நீ என்னதே பண்ணுறேன் பார்க்குறேன்டா. உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. அப்பாட்ட சொல்கிறேன். அப்பாட்ட சொல்லுவியே. அவனுக்கே எம்பிட்டு இருந்தா அவனை பெத்தவனா? எனக்கு எம்பிட்டு இருக்கும்? போய் சொல்லு. போய் இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். பூச்சாண்டி கட்டியில. ஆனால் உனக்கு கொழுப்பு தான் கிளவி. இந்த கொழுப்பு மட்டும் குறையலை. ஆத்தாடி இந்த வாயிலேன்னு வச்சுக்கவே உன்னெல்லாம் காக்கா எப்போது தூக்கிட்டு போயிருக்கும். இந்த வாயிலேன்னு உங்கள்கிட்ட நிம்மதி நான் சோறு வாங்கி திங்க முடியுமாடா? அடிச்சே விரட்டிட மாட்டியே? ஆமாம், உன் பேத்தியே காணும். இன்னைக்கு எங்கே சொல்லி எனக்கு தெரியாமல் சொல்லி எங்கேயும் அனுப்பிச்சு வச்சுட்டியா?
என் பேத்தி மாதிரி ஒன்னே மாதிரிலாம் இல்லை. அவள் சீக்கிரமே போயிட்டா. எப்போ பார்த்தாலும் அவளை காசு வாங்கலாம்னு கடைக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிறது. அவளுக்கு அசிங்கமாக இருந்திருக்கும், அதனால தெரியாமல் போயிருப்பா. போ, அவள் வந்தோன்னு பாரு, எதுக்கு வரேன்னு எனக்கு தெரியாதா, காசு வாங்குறதுக்கு தான் வருவேன். எவ்வளோ நல்ல பேத்தியே பூட்டி வச்சுக்கிறேன்னு பார்க்குறேன். போக்கிழவி ஒன்று பேசினாலே எனக்கு மண்டை காஞ்சிடும். நான் கிளம்புறேன். போட போட பொசக்கட்ட போயில. இவன் ஒரு ஆள் இவன்ட்டு வந்து பேசிக்கிட்டு மாதிரி போடாங்கிட்டு. எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா? நீ இந்த வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிக்கிட்டு உன்னை மாதிரி நினச்சிட்டேனே. போடாங்கிட்டே நேரத்தை வீணாக்கிட்டு வந்துட்டு ஆக பார்த்தேன் பாசம் இருக்க மாதிரி தேடிக்கிட்டு காசு வாங்குறதுக்கு வருது நாய். இருக்கிழவி வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் போடுற, அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன் உனக்கு. என்ன பிரீத்தி வந்திருப்பான்னு நினச்சி இன்னும் ஆளே காணும். நம்ம மேலே கோபமாக இருக்காளோ? நம்மளும் அப்படி பேசியிருக்க கூடாது. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம நிலமை அப்படி, அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. அவள் அண்ணனுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒருவேளை அவள் அண்ணன் சொன்ன மாதிரியே குதிச்சிருப்பாரோ? சீச்சி, அப்பெல்லாம் குதிச்சிருக்க மாட்டார். அப்படி குதிக்கிறதுக்கு அவர் என்ன சின்ன பிள்ளையா? சின்ன பிள்ளைத்தனமெல்லாம் அவர் பண்ண மாட்டார். என் பிரவீனை பற்றி எனக்கு தெரியும். நான் என்ன சூழ்நிலையில் இருக்கேன், கோவத்தில் தான் பேசுகிறேன். என் மனசில் அவர் தான் இருக்கார் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனால் பிரீத்தி ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாளே. என்னாச்சுன்னு தெரியல, பயமாக இருக்கே. போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்கிறா. பிரவீனுக்கு அடிக்கலாம், வேணாம். அடித்தா அப்புறம் அவர் ஏதாச்சும் நினைப்பாரு. நம்ம மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் பேசிடுவா. இவ்வளோ நேரம் ஆகியும் வரக்கானோம், பயமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? பிரீத்தி வந்துட்டியாடி? நல்ல வேலை நீ காணுமே நினச்சிக்கிட்டே இருந்து என்னாச்சும் ஏதாச்சும் உங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரோ அப்படின்னு நினச்சி. ஏன் ஃபோன் அடித்தா ஃபோனே இருக்க மாட்டேங்கிறேன். என் மேலே கோவமா? தெரியாமல் பேசிட்டு, ஏதோ கோவத்தில் பேசிட்டு, அதுக்கு எதுக்கு கோவமாக பேசாமல் இருக்க? என்னடி அதான் சாரி கேட்குறல்லடி. பேசுடி ப்ளீஸ்டி. ஏதோ கோவத்தில் பேசிட்டேன்டி. உங்கள் அண்ணன் மேலே எனக்கு பாசம் இருக்குடி, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி. ஐஸ் வந்து அப்படி சொன்னது உண்மையாகவே உங்கள் அண்ணன் ஆள் மனசில் இருக்கும்லடி. லவ், பழைய லவ், அது எப்படி மாறும்? என்னடி நான் பேசிக்கிட்டே இருக்கேன், பதிலே பேச மாட்டேங்கிறேன். சாரிடி ப்ளீஸ், என்கிட்ட பேசாமல் இருக்காதடி. நம்ம பேசாமல் இருந்ததே இல்லை. எவ்வளோ சண்டை போட்டாலும் நம்ம பேசிடணும்னு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம்ல, அதை மறந்துட்டியா? என்னடி ப்ளீஸ்டி பேசுடி. உங்கள் அண்ணன் நல்லா தானே இருக்கார், அவர் ஒன்றும் பண்ணிக்கல இல்லை. அந்தளவுக்குலாம் அவர் பண்ணிக்க மாட்டார். சின்ன பிள்ளை பத்தனமா பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். நீ சும்மா வேணும்னே பண்ணாத. பேசிடி, ஒன்று தானே பேசிக்கிட்டே இருக்கேன். பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? என்னாச்சுன்னு சொன்னால் தானே தெரியும். என்னாச்சு? நான் யார்ட்டையும் பேச விருப்பம் இல்லை. என் உண்டு, என் வேலை உண்டு. யாரை பற்றியும் கவலைப்படாத. உங்கள்கிட்ட எதுக்கு நான் பேசணும்? உன்னே சுற்றி ஒரு ஜீவனை வேணான்னு அசால்ட்டாக ஒதுக்குறேன். எப்படினமோ பண்ணிட்டு போகிறா, சாப்பிட்டுன்னு விட்டுட்டேன். அப்புறம் நான் எதுக்கு உண்டு பேசணும்னு சொல்லு. இனிமேல் என் பேசுகிற வெளில வச்சுக்காத சொல்லிட்டேன். இன்னும் ஒரு வாரத்தில் நான் ரூம் ஷிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்னாச்சு பிரித்தி? இப்போ எதுக்கு இப்படி பேசிக்கிற? ரூம் மாற்றுற அளவுக்கு இப்போ என்ன பிரச்சனை ஆச்சு? ஒன்றும் ஆகலை தாயே. எங்கள் அண்ணன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். போதுமா? நீ அதுக்கு தான் ஆசைப்பட்டேன். அவன் எதுவும் பண்ணிக்க மாட்டேன் ரொம்ப இதுவாக சொல்கிறேன். அவன் பிடிவாதக்காரன், பண்ணுவேன் அப்போவே சொன்னேன். அப்போவே வந்திருக்கலாம்ல. எனக்கு என்ன இருந்தேன்? உனக்கு என்ன மற்றவளை பற்றி உனக்கு என்ன கவலை? தயவு செஞ்சு நீ என்னோட பேசுகிற. உன் ஃப்ரெண்டாக இருந்ததை நினச்சி எனக்கே வெக்கமாக இருக்குது. என்னடி சொல்கிறேன்? என்னோட பிரவீனுக்கு என்னாச்சு? உன்னோட பிரவீனா எப்போயிலேருந்து இது இப்படி நினச்சிருந்தீங்கன்னா அவனை குதிக்க விட்டுருக்க மாட்டேல. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத, நான் கிளம்புறேன். இவன் என்ன இப்படி சொல்கிறா? உண்மையாகவே குதிச்சுட்டானா? ஹாஸ்பிட்டலில் இருக்கானா? எந்த ஹாஸ்பிட்டல் தெரியலையே. நம்ம இப்போ எப்படி போகிறது? இப்படி ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டாளே. இப்போ யார்கிட்ட கேட்குறதுன்னு வேறு தெரியலையே. கடவுளை இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ இல்லாமல் பண்ணுவா. சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன்னு நினச்சேன். இப்போ தெரிஞ்சதான் நான் அப்போவே அந்த சேரீயை வாங்கியிருப்பேனே.